என் செல்ல குழந்தையே, உன் தாயானவள் இன்று உன்மீது கொஞ்சம் மன வருத்தத்தில் தான் வந்திருக்கின்றேன். ஏனென்றால் நான் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கொடுத்த ஒரு பொக்கிஷத்தை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய். இதுதான் வேண்டும் என்று அடம்பிடிக்கும் பொழுது என் பிள்ளைக்கு தெரியவில்லையா, இதை நாம் நிரந்தரமானதாக நம் வாழ்க்கையில் வைத்திருக்க வேண்டும் என்று. அதை விடுத்து எல்லாம் கிடைத்துவிட்டது என்றவுடன் அதன் மீது நீ கொண்ட மதிப்பை குறைத்து கொண்டாயா? இப்படி நீ செய்கின்ற இந்த செயல் அம்மாவின் மனதில் மிகுந்த வேதனையை கொடுக்கின்றது. என் குழந்தையே, வாழ்க்கை நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் நமக்கு ஒரு நொடியில் கொடுக்கவில்லை என்பதற்காக நம் வாழ்க்கையே வேண்டாம் என்று உதறிவிட முடியுமா? இன்று இல்லை என்றால் நாளை நடக்கும் என்பதுதானே நம்பிக்கை. அப்படி இருக்கும் பொழுது நம்மை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள நினைக்க வேண்டும். நம்மை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை நாம் எப்பொழுதும் உணர்ந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கான பேரதிசயங்களை உனக்கு நடத்தும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும். என்ன நடந்தாலும் எது வந்தாலும் எதற்கும் கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ உனக்கென சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அம்மா அம்மா என்று சொல்லிவிட்டால் போதுமா? அம்மா தருவதையெல்லாம் நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டாமா? நம் தாயானவள் எதற்காக நம்மை தேடி வந்திருக்கிறாள்? நம் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பதற்காக, நம் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை நீக்கி நமக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக. நாம் எதை வேண்டும் என்று கேட்கிறோமோ அதை நமக்கு தருவதற்காக என்பது உனக்கு தெரியும் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது நீ இது போன்ற விஷயங்கள் உன் கைகளில் வந்து கிடைத்தும் அதை நீ விட்டுவிட துணிந்தாயானால் நான் உன்னோடு இருந்துமே அதில் உனக்கு எந்த பலன்களும் இருக்கப் போவதில்லை அல்லவா? இனிமேலாவது அம்மாவின் வார்த்தைகளை கேட்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று உனக்காக நீ தக்க வைத்துக்கொள். எதையுமே இழந்து விட்டோம் என்று சொல்லி புலம்புவதை விட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்களை நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டோம் என்று சொல்வதில்தானே உன் சந்தோஷம் அடங்கி இருக்கிறது. என் பிள்ளையே, என்னை வணங்கிய பிறகும் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று நீ சொல்லி கொண்டிருந்தாயானால் நான் இருந்துமே எந்த புண்ணியமும் இல்லாமல் போய்விடும். தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதற்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கொடுப்பதற்கும் பல காரணங்கள் இருக்கிறது. ஏதாவது ஓரிடத்தில் நாம் இந்த வாழ்க்கையை நமக்கானதாக நிச்சயமாக மாற்றிவிட மாட்டோமா என்கின்ற எண்ணம்தான் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நமக்கு சாதகமாக நாம் கொண்டு வந்து விட மாட்டோமா என்பதனால்தான். என் பிள்ளையே, இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு உனக்காக நான் வருவதை நீ உணர்ந்து விட்டால் உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் செய்வாய். என் தங்கமே, எதையுமே எண்ணி எண்ணி நீ வருந்துவதை நிறுத்திவிட்டு இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதும் தயாராக இருந்து விட்டால் அது போதும். அதுவே உன்னை நல்ல நிலைக்கு அழைத்து வரும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இதுவே உனக்கு இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டு வந்து தரும் என்பதனை நீ உணர்ந்திடுவாய். உன்னை தேடி வரும் பொழுதெல்லாம் உனக்கென நான் என்ன கொடுக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். உனக்காக நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதல்களை ஒரு சேர கொடுத்து விட்டால் உன்னை சுற்றி வந்து இந்த வாழ்க்கை தருகின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ நிச்சயமாக நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி என் பிள்ளை வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விட எப்பொழுதும் உனக்கு நடக்கின்ற விஷயங்களின் மீது உன்னுடைய கவனங்கள் தெளிவாக இருந்துவிட்டால் அதுவே உன்னை என்றும் நல்லபடியாக வாழ வைத்துவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். நான் தருகின்ற மாற்றங்கள் உனக்கு எந்நாளும்
மிக பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்கும் அல்லவா? நான் தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை எப்பொழுதும் உனக்கு உணர்த்தி கொடுக்கும் அல்லவா? அது போதும். இனி எதற்கும் என் பிள்ளை வருந்த வேண்டிய அவசியமில்லை. இனி எந்த சூழ்நிலைக்கும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னை சுற்றி வந்து நான் உனக்கு தர நினைப்பதும், உன்னை தேடி வந்து நான் உன் வாழ்க்கையாக முயற்சி செய்வதும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். உனக்காக யார் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது என்று நீ எதிர்கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற அத்தனை உண்மைகளையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னை சுற்றி வருவது ஒவ்வொன்றும் உன்னை இனிமேலும் பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள முடியும். எதற்கெடுத்தாலும் கண் கலங்கி நின்று கொண்டிருப்பதை நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு பேரதிசயங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? என் பிள்ளையை, நம்மோடு ஆதரவாக பேசுவதற்கும் நமக்கு தோள் கொடுத்து கலங்காதே என்று சொல்வதற்கும் ஒரு உறவு நம்மோடு இருக்கிறது எனும் பொழுது அந்த உறவை நாம் சோதித்து பார்க்கக்கூடாது. அந்த உறவை நாம் சர்வசாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற இது போன்ற விஷயங்களை எல்லாம் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நல்லபடியாக காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். தேவையற்ற கோபங்களினாலும் அவசர புத்தியினாலும் பேசுகின்ற வார்த்தைகளில் தெளிவில்லாமலும் அடுத்தவர்களின் மனதினை காயப்படுத்திவிட்டு அதன் பிறகு இது போன்ற ஒரு உறவுக்கு நாம் எப்பொழுதுமே துரோகத்தையும் செய்து கொண்டிருந்தோமானால் நமக்கு கிடைக்கின்ற நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் எந்த பலனையும் கொடுக்காமல் போய்விடும். நமக்கு நல்லதை செய்தவர்கள் கண்ணீர் வடித்து கொண்டிருந்தால் அது உன் வாழ்க்கையில் பாதிப்பை உருவாக்காமல் வேறு எதை கொடுக்கும்? நிச்சயமாக என் குழந்தை, இதையெல்லாம் நீ உணர்ந்திட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை சுற்றி நான் உனக்கு தருகின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் போதும். இனி உனக்கு என்ன நடந்தாலும் நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருப்பதை நீ உறுதி செய்ய வேண்டும். தேவையற்ற எண்ணங்களாலும் தேவையற்ற சிந்தனைகளாலும் என் குழந்தையே, நம்மை சூழ்ந்து இருக்கின்ற நல்ல உறவுகளை சந்தேகப்படுவது நியாயமற்ற செயலாகும். இதுவரையிலும் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட அவமானங்களும் யாரும் உனக்கு உதவி செய்ய வராத பொழுது உன்னோடு இருந்த ஒருவரைத்தான் இப்பொழுது நீ தொலைக்க பார்த்து கொண்டிருக்கிறாய் என்பதனை மறந்து விடாதே. உன்னோடு உறுதுணையாக இருந்தவர்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுத்தவர்கள் என்று இவர்களையா என் பிள்ளை நீ தொலைக்க பார்க்கிறாய்? முதலில் இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள தயாராக இரு. இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் தயங்காமல் இரு. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டே வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் இனி உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கென உன் தாயானவள் தருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு நல்லபடியாக தலை நிமிரச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, யாரும் எதையும் சொல்லிவிடட்டும், ஆனால் உனக்கு பிடித்தவர்கள், உன் மனதிற்கு நெருக்கமானவர்கள், உண்மையான அன்பு கொண்டவர்கள் என்று இவர்கள் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவர்களிடத்தில் எதையும் கலந்து பேசாமல், உண்மை என்னவென்று இவர்களிடத்தில் இருந்து நீ தெரிந்து கொள்ளாமல் எப்பொழுதுமே எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுத்துவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற பல உண்மைகளை என் குழந்தை நீ நிச்சயமாக தொலைத்து விடக்கூடாது. உன்னை சுற்றி நடப்பது இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை கொடுக்க வேண்டி வருகின்ற நேரம்.
எந்த ஒரு உறவு உன் மீது உண்மையான அன்பு கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானவர்கள் என்று நம்பி உன்னோடு இருக்கின்றார்களோ, இந்த உறவை தக்க வைத்து கொண்டாயானால் இந்த வெற்றிகள் அத்தனையுமே உன் வசமாகிவிடும். நல்ல நேரத்தில் இவர்களை தொலைத்துவிட்டு அதன் பிறகு என் பிள்ளை நல்லது நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கின்றது? நம்மீது உண்மையான அன்பு கொண்டவர்களையும் நம்மை நம்பி நம்மோடு இருக்கின்றவர்களையும் நாம் உதாசீனம் செய்தோமானால், அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காமல் நாம் விலகி நின்றோமானால், நிச்சயமாக இந்த வாழ்க்கை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கும். அப்பொழுது நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, நமக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான ஒரு துன்பத்தை கொடுக்க வந்த ஒரு நேரம். அந்த கெட்ட நேரத்தை நீ உனக்கு சரியான நேரமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சுற்றி இருக்கின்ற சில மனிதர்களினுடைய சூழ்ச்சிகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருந்த பல நன்மைகள் உனக்கு கிடைக்காமல் போய்விட்டது. இந்த நேரத்தில் இதையெல்லாம் என் பிள்ளை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது. உனக்கு கிடைக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு நீ எந்நேரமும் சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை எதிர்கொண்டால் போதும். அது உனக்கே உனக்கான ஒட்டுமொத்த அதிசயத்தையும் உன் கண் முன்னால் நடத்தி கொடுத்துவிடும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கே உரிமையானதாக நிச்சயமாக இவை எடுத்துச் சொல்லிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நமக்கான நேரம் வரும் பொழுது இந்த வாழ்க்கை நமக்கான மாற்றங்களையும் தர வேண்டும். நமக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நம் கைகளில் ஒப்படைக்க வேண்டும். இவை இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நமக்கென கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நம்மை எந்த நிலையிலும் தேடி வரும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். உனக்காக இந்த வராகி உன்னோடு துணை நிற்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கான மாற்றத்தை தரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இனி எல்லா விஷயங்களையும் நீ ஒரு சேர பெற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா மாற்றங்களையும் நீ நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்திக் கொண்டிருக்காமல், என்ன நடந்தாலும் அதிலிருந்து உனக்கான இந்த வாழ்க்கையை நீ ஒரு சேர பெற்றுக்கொண்டாலே அதுவே உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். எந்த சூழ்நிலைக்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு நிற்க வேண்டாம். உன்னுடைய இந்த நிலை நிச்சயமாக மாற வேண்டும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த மாற்றங்கள் எப்பொழுதும் உனக்கு பேரதிசயத்தை கொடுக்க வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்காக நான் என்ன தர நினைத்தாலும் அதையெல்லாம் சரியாக உன் வாழ்க்கையில் நீ பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் அது போதும். இனி இவையெல்லாமும் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நான் உனக்கு என்ன கொடுக்க நினைத்தாலும் அதையெல்லாம் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்து உன் வாழ்க்கையாக மாற்றிவிட வேண்டும். எந்த இடத்திலும் இது போன்ற நன்மைகளை தொலைத்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை விட்டுவிட்டு அதன் பிறகு எனக்கு எதுவுமே இல்லை என்று ஒருபோதும் சொல்லி புலம்பிக் கொண்டிருக்காதே. என் குழந்தையே, உன்னுடைய குழப்பமான இந்த மனநிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற பல நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது என்பதனை மறந்து விடாதே. இதை விடவும் இந்த வாழ்க்கையில் வேறென்ன தேவைப்பட போகின்றது? உனக்கு மிகுந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொண்டால் உனக்கே உனக்கான அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொண்டாலே அது போதும். இனி எதற்கும் நான் இருக்கிறேன், இனி எதற்கும் நான் வருகிறேன் என்பது உன் மனதிற்குள் இருக்கும் பட்சத்தில் எந்த ஒரு உறவையும் நீ தொலைக்க மாட்டாய். அன்பை கொண்டு உன் வாழ்க்கையை நிரப்பு. எப்பொழுதும் சந்தோஷத்தினால் உன் இல்லத்தை நீ நிரப்பு.
தேவையில்லாத குழப்பங்களாலும் உனக்குள் இருக்கின்ற முன் கோபத்தினாலும் வாழ்க்கையில் நம்மை தேடி வந்திருக்கின்ற நல்ல உறவுகளை ஒருபொழுதும் நீ தொலைத்து விடாதே. என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.